அப்படின்னா ஒரு சில ஃபேமிலியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அப்பா வேறையாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்மளால் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பிஷப்பும் சரி, ஃபாதர்ஸும் சரி, லே பீப்புளும் சரி, ஈவன் கிளீனர்ஸும் சரி, தே ஆர் ஈக்குவல் ஹியர். இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க கென்யாவில்? மொத்தமாக 15 years. 15 வருஷம். ஆனால் அனுபவங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ரொம்ப அது இருக்குது. 2 கம்யூனிட்டியில் இருந்திருக்கிறீங்க. ஆக்சுவலாக 3 கம்யூனிட்டிலேருந்து இருந்திருக்கேன். 3 கம்யூனிட்டியில் இருந்திருக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. இங்கே இருக்கிற மக்கள், அதே போல் அவங்களோட கலாச்சாரம், இவங்களுடைய முக்கியமான பண்புகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு சிலது உங்களுக்கு புதுசாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கல்ச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ கென்யான்னு சொன்னோம்னா மக்கள் ஆர் வெரி வெல்கமிங் ஃபாதர். ரொம்ப நல்லவங்க, சாதாரணமே நல்லா பேசுவாங்க. இவங்களுக்குள்ள வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஐ டோன்ட் நோ, நான் நம்ம நாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படி எப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் செட்டப்லேயே சொல்கிறேன்னு, டாக்டர்ஸ்னால் ஹையாக இருப்பாங்க. நம்ம க்ரீட் பண்ணுறோன்னா நம்மளை ரொம்ப அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. இங்கே வந்து டாக்டர்ஸ் கூட இந்த ஹவுஸ் கீப்பர்ஸ்னு இங்கே நாங்கள் சொல்கிறோம். அப்படின்னா ஹவுஸ் கீப்பர்ஸ்னால் க்ளீன் பண்ணுறவங்க, அவங்கள கூட நின்று அவங்கள க்ரீட் பண்ணிவிட்டு சாதாரணமாக எல்லாருக்கூட ஒரு ஈக்குவல், என்ன சொல்கிறது, ஈக்குவாலிட்டி அப்படின்னு சமத்துவமான ஒரு இது வந்து நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன். அது ஒரு பாசிட்டிவ் இந்த மக்கள்கிட்ட நான் சொல்லலாம். அது போக இப்போ நான் வந்து இங்கேருந்து டவுன் செட்டப், அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் முராங்கா ஒரு டயசிஸில் கைஷாஞ்சிருன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போனால், அது வந்து வில்லேஜ் செட்டப், கம்ப்ளீட்டாக வில்லேஜ். அங்கே எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா, சர்ச்சில் வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிருக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ பணம் ஆயிடுச்சு, என்னால் வந்து பணம் கட்ட முடியல, நான் வந்து உங்களோட உதவியை தேவைப்படுறேன் அப்படின்னு சொன்னால், என்ன இருக்கோ ஈவன் அவங்க கையில் 50 ரூபா இருந்தால் கூட அதை வந்து போய் போட்டுட்டு போவாங்க. நான் அப்படி நிறைய பேரை பார்த்துருக்குறேன். எனக்கு தெரியும் இந்த ஃபேமிலி வந்து இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பணமே இல்லை, ஆனாலும் நான் அவங்கள அந்த லைனில் நிற்கிறத பார்த்துருக்குறேன். அதே மாதிரி இப்போ என் பிள்ளை வந்து நல்லா படிச்சிருக்குது, இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, என் பிள்ளை வந்து நான் மேலே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு வந்து நிற்பாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹராம்பேன்னு சொல்கிறாங்க. ஹராம்பே அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எப்படி நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங்ஸ் நான் இந்த நாட்டில் நான் பார்த்துருக்கிறது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆஃப் அவர் ஸ்டாஃப் ஒன் இஸ் ஒர்க்கிங் இன் த ஃபார்ம். அப்படின்னா மாடுங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தர் வேலை பார்க்குறாருங்க. அவர் வந்து கேத்தலிக், ஆனால் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருந்தாங்க. ஓகே, இவங்களோட கல்ச்சர் படி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்க, 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, இருந்து குழந்தைங்களாம் பிறந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்மளால் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவங்களோட கல்ச்சர் படி ஃபஸ்ட்டு என்னென்னா, இவங்க 2 பேருக்கு இப்போ ஃபஸ்ட்டு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு போய் இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணுறாங்க. இப்போ பையன் வந்து அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பொண்ணு வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபேமிலிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு டவுரி ப்ராசஸ் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் மாதிரி பொண்ணுங்க தான் டவுரி கொடுக்கணும்னு இல்லை, இங்கே வந்து பசங்க தான் டவுரி கொடுக்கணும். அது ஒரு ஆப்போசிட்டான கல்ச்சர் ஆஃப் நம்ம நாட்டை விட. அதனால் இங்கே நிறையா பசங்க பிகினிங்கில் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ங்க எல்லாரும் பிகினிங்கில், சிஸ்டர் உங்கள் ஊரில் ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்களேன் சிஸ்டர், எனக்கு நிறைய டவுரி அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு வந்து இந்த வாழ்க்கை நம்ம கல்ச்சரில் வந்து அப்படி பார்த்துட்டு வந்து இங்கே வந்து இப்படி இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக. நான் சாதாரணமாகவே நான் எல்லாருக்கூடையும் ஒரு சோஷியலாக பழகிறவ. அப்போ நான் வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஸ்டாஃபுங்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட கல்ச்சர் இது, எனக்கு வந்து இது வந்து ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவங்க மோஸ்ட்லி பசங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு அந்த பொண்ணு என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட தெரியுமான்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், அப்புறம் இந்த பொண்ணு வந்து என்னோட இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேறுபாலாம் தெரியணும், அதெல்லாம் தெரியாமல் எப்படி நீ இந்த பொண்ணை கட்டிக்கோன்னு சொன்னால் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்புறம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த என்னது, இந்த நான் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து எனக்கு கடவுள் கொடுத்தேன்னா, நான் ஒரே ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அதோட பையன் வந்து சின்ன பையன், ஆனால் இங்கே ஸ்டாப் குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருந்தாப்புல. என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக
ரஃபிக் யாங்குன்னு சொல்லுவாப்புல. அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட், அது சின்ன குட்டி பையன், 3 வயசு பையன், ஆனா என்ன அவனோட ஃப்ரெண்டா சொல்லுவாப்புல. அடிக்கடி நாங்க 2 பேரும் நல்லா பேசிக்கோ. அப்ப அவனுக்குள்ள இருந்தது நான் ஒண்ணு புரிஞ்சுட்டேன், என்னன்னா அவனுக்கு அப்பா வேணும். இந்த பொண்ணு வந்து அப்பா கூட அப்படின்னா அவங்க தனியா தான் இருக்கிறாங்க, சிங்கிள் மதர்னு இங்க சொல்லிக்குவாங்க. அப்படிதான் நாங்க. அப்ப நான் எனக்கு வந்து அந்த பொண்ணு கூட நான் பேச ஆரம்பிச்சேன். உனக்காக இல்லைன்னாலும் உன் குழந்தைக்காக அப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் பேச ஆரம்பித்தேன். அது எப்படி எனக்குள்ளே அப்படி வர ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல. நான் ரொம்ப பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தேன். அப்படியே நான் நிறைய பேர்கிட்ட என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தேன். மேரேஜ் வாழ்க்கை, ஒரு மேட்ரிமனி அப்படிங்கிறது வந்து ஒரு சீக்ரெட். இது நம்ம கத்தோலிக் சர்ச்சிலே வந்து அது ஒரு சாக்ரமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுபடி வாழ்கிறது ரொம்ப நல்லதுன்னு கடைசியில் என்னால் அப்படி மாற்ற முடிஞ்சிச்சு. ஒரு 2 பேரை அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலனாலும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. ஏன்னா கல்யாணங்கிறது இங்கே வந்து பெரிய ப்ராசஸ்ஸு. ஃபர்ஸ்ட் டவரி, செகண்ட் டவரி, தேர்டு டவரி அப்படின்னு சொல்லிட்டு டவரியே அப்படி ஒரு ப்ராசஸாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி கடவுள் வந்து எனக்கு அது ஒரு அருள் கொடுத்தாரு, அப்படி பேசணும். நான் அப்போ வந்து நான் வந்தப்போ நான் ஒரு சின்ன பிள்ளைங்க வந்தப்போ எனக்குள்ளே எப்படி கடவுள் அந்த ஒரு இதை கொடுத்தாருன்னு தெரியல. என்னால் பேச முடிஞ்சிச்சு. நிறைய பேர்கிட்ட நான் அதை பேசி என்கரேஜ் பண்ணேன். நிறைய பேர் ஆண்டவர் அந்த சேக்ரமெண்ட் ஆஃப் மேரேஜ் லைஃப்குள்ளே கொண்டுட்டு வரதுக்கு கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் சிஸ்டர், நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை என் மனசில் ஓடிச்சு. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, கூடி வாழ்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை வந்துடுச்சு. ஆனால் இந்த பையன் வந்து விட்டுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. இவன் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை தேடி போயிட்டான். அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான். அது ஒரு பத்தட்டிக் சிச்சுவேஷன் அப்படின்னு இங்கே இல்லை. நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு சில பேர் அப்படியே இருக்கிறவங்க இருந்துடுறாங்க. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பையனை தேடிக்குவாங்க. அப்படின்னா ஒரு சில ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அப்பா வேறையாக இருப்பாங்க. அப்படியும் இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக, சரி இனிமேல் இவ்வளோதான் அப்படின்னு இருக்கிறவங்க மாறிட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இருக்குது. அதே போல லவ் பண்றவங்கள அவங்களதான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மிஷினரிமார்கள் அதே பேர் நீங்களாம் தான் மாறிட்டு இருக்கிறீங்க. உண்மையா அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்குள்ள எதுவும் தெரியாது. நீங்க சொல்லிக் கொடுக்க தான் இது ஆமாம் இப்படி தான் இருக்கணும், லவ் பண்ணுறதுனா என்ன, மேரேஜ் லாக்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். நீங்கள் 4 வருஷமாக இங்கே கென்யாவில் இருந்திருக்கிறீங்க. இங்கே பார்த்த உடனே இவங்களை பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல் உங்களுக்கு முதல் அனுபவம், உங்களை பாதிச்ச அனுபவம் என்ன? வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்ச்சர் என்னன்னா, இங்கே வந்த உடனே க்ரீட் பண்ணுவாங்கப்பா. தான் பெரியவங்க தான் வந்து அங்கே வந்து சின்னவங்களை க்ரீட் பண்ணணும். அதே போல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி, ஃபர்ஸ்ட் தே வில் க்ரீட் ஈச் அதர். பெரியவங்க சின்னவங்களை நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்த உடனே க்ரீட் பண்ணுவாங்க. அதே போல் க்ரீட் பண்ணுவாங்க. குட் மார்னிங் டு ஆல்னா எல்லாருமே குட் மார்னிங் டு ஆல்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் வந்து சர்ச்சுக்காக இந்த மக்கள் ரொம்ப ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருப்பாங்க ஃபாதர். ஓல்டு டெஸ்டமெண்ட்டை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க புவராக இருந்தாலும் சரி, ரிச்சாக இருந்தாலும் சரி, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணுமோ, கஷ்டப்படுறாங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இந்த 10ல் ஒரு பகுதி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இந்த சண்டேஸ் கலெக்ஷன்ல நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு பிட்டியாக இருக்கும். அவங்க மக்களை பார்க்கும்போது புவராக இருக்காங்களே அப்படின்னு நம்ம வந்து பாவம் பார்ப்போம். ஆனால் அவங்களுடைய எப்போல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சிஸ்டர் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு யாரை ஹெல்ப்பாக பண்ணுறதுனாலும் சரி, அதே போல் சர்ச்சு பில்டு பண்ணுன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊரில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம ரோமன் கேத்தலிக் எடுத்துக்கிட்டோம்னா சண்டே மாஸில் கண்டிப்பாக எவ்வளோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் காட், அது அவங்களுக்காக கொடுத்துருவாங்க. அதே போல் வந்து மற்ற சபையினர்களும் வந்து எல்லா நாளுமே வந்து அவங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேர் மண்டேஸில் வந்து வச்சுருப்பாங்க, டியூஸ்டே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வச்சுருந்தாலும் அந்த மக்கள் கண்டிப்பாக அங்கே போவாங்க. அங்கேயும் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. காசு கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாதர். அப்புறம் சாப்பாடுன்னு பார்க்கும்போது இப்போ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக தான் அங்கே நான் வந்து பார்க்குறேன். ஈவன் பிஷப் வந்திருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது பிஷப்பும் சரி, ஃபாதர்ஸும் சரி, லே பீப்புளும் சரி, ஈவன் கிளீனர்ஸும் சரி, தே ஆர் ஈக்குவல் ஹியர்.
ஈவன் பிஷப் வந்து இங்க வந்து மக்களை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாதர். அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் பிஷப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுடைய வே ஆஃப் டீலிங் வித் மக்கள், அவங்கள வந்து கிரியேட் பண்ணும்போது மக்களுடைய ரெஸ்பெக்டும் என்ச்சி கிரியேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபாதர். சூப்பர் சூப்பர், ரியலி வண்டர்ஃபுல் சிஸ்டர். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு மாஸ் பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. ஒரு மாஸ் பார்க்கும்போதும் கூட அந்த மாஸில் வந்து ஆஃபர் டீ காணிக்கை எடுக்கிறாங்க. காணிக்கை எடுக்கும்போது எப்படின்னா, நம்ம நாட்டிலலாம் எப்படின்னா வந்து காணிக்கை எடுத்துக்கு அந்த காணிக்கை டப்பா எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க உள்ளே போவாங்க. இவங்க போகல, பீடத்துக்கு முன்னாடி ரவுண்டாக நின்ட்டாங்க. பீடத்துக்கு முன்னாடி நின்ட்டாங்க. தூரத்தில் இருந்தும் கூட அந்த கடைசியில் இருக்கிறவங்க கூட எந்திரிச்சு வந்து காணிக்கை போட்டு போனாங்க. ஒரு அத்தனை ஒரு 90% மேலே எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆஃபர் ட்ரீ பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுல நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா ஃபாதர், அவங்க கையில கொண்டு வரதை யாருமே பார்க்க முடியாது. என்ன கொண்டு வராங்க, உள்ள போடுற வரைக்கும் இப்படி மறைச்சிட்டு தான் போடுவாங்க. ஓகே, பைபிள்ல என்ன சொல்லியிருக்கிறோம், நீ காணிக்கை வழங்குறப்போ உனக்கு வலது கையில இருக்கிறது இடது கையில தெரியக்கூடாது அப்படிங்கிற சின்ன பிள்ளைங்களுக்குமே அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு அந்த இதை நம்ம நல்லா பார்க்கல அப்படின்னா, அப்படி சின்ன பிள்ளைகிட்ட கொடுக்கையில கூட அவங்க மறைச்சு தான் கொடுப்பாங்க. நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தா கூட நம்மளுக்கு தெரியாது அவங்க எவ்வளோ காசு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி தான் அந்த குழந்தையுமே இப்படி கையில் இப்படியே தான் பிடிச்சிட்டு போய் இப்படி வச்சு தான் போடுவாங்க உள்ள போடுறப்போ. அந்த அந்த ஒரு இது கல்ச்சர் இருக்குது அவங்களுக்கு, நல்ல ஒரு பழக்கம் அது இல்லைங்களா? ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறவங்க ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக கடவுளுக்கு இருப்பாங்க. அது அந்த அந்த இதை இங்கே பார்க்கலாம் இந்த நாட்டில். சூப்பராக சொன்னீங்க, நிறைய காரியங்கள் சொன்னீங்க. வேற ஏதாவது கல்ச்சர், இந்த மக்களுடைய கல்ச்சர் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி? ஓகே, நம்மளோட கல்ச்சர் படி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ஃபாதர். இங்க சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே அதுங்க தப்பு பண்ணா கூட இல்லை ஏதாச்சும் இதாச்சுன்னா கூட சாரி சொல்றது, போலேஸ் ஆனான்னு சொல்லுவாங்க. போலேஸ் ஆனா அப்படின்னா சாரி. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதுக்கு சொல்லி கொடுக்குற விதம் பிள்ளைங்க கிட்ட. அதே மாதிரி பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்கள க்ரீட் பண்ண சொல்றது. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டிக்கில குழந்தை விழுந்துருச்சுன்னா ஐயோ அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, சாரி 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 அப்படிம்பாங்க. இல்லைன்னா போலேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை அணைச்சி இது பண்ணுறது. பெரியவங்களுமே அதே மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்களை சிஸ்டர் சொல்கிற மாதிரி க்ரீட் பண்ணுறது. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. இப்போ நீ சூஸ் பண்ணி, நீ இப்போ இந்த ஏஜுக்கு நீ வந்துட்ட, இப்போ நீ சூஸ் பண்ணிக்கோ, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அது செய். ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீடத்தை எப்படி இவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த இந்த கல்ச்சரில் இருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இங்கே வந்து நான் ஒரே ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நாட்டிலலாம் யாரும் கூட்டிகிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் இங்கே பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தஞ்சாவூரில் இருக்குது. எல்லாரும் நின்று வேடிக்கை, இன்க்ளூடிங் நானும் அப்படி தான் நின்றுட்டு இருந்தேங்க. ஏன்னா எங்கள் சிஸ்டர்ஸ்க்கு யாருமே போய் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க.
அடுத்த நாள் நாங்கள் கேட்டப்போ அந்த பையன் இறந்துட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப அது எனக்கு ரொம்ப நாள் எடுத்தது அதை நமக்கு அங்கே பக்கத்தில் நின்றுட்டு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இம்மீடியட்டாக போலீஸ்க்கு கூப்பிடுவாங்க. அவங்க யாராச்சும் கார் வச்சுருந்தாங்கன்னா உடனே தூக்கிட்டு போய் அந்த ஆக்சிடென்ட் இடத்த கொஞ்சம் என்ன பண்ணணுமோ அதை செக்யூர் பண்ணிவிட்டு உடனே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் எங்கே பக்கத்தில் இருக்குதோ அங்கே போய் அசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நான் குட் சமாரிட்டன் சொல்லுவாங்க. குட் சமாரிட்டன் சொல்றது வந்து தமிழ்ல வந்து நல்ல சமாரியன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எழுதுறதே நாங்க வந்து ஹிஸ்டரி கேட்கணும்ல, கூட்டிட்டு வந்தவங்கிட்ட ஒரு குட் சமாரிட்டன் தான் சொல்லுவாங்க. குட் சமாரிட்டன் கேம் வித் திஸ் சச் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படி அவர் கூட்டிட்டு வந்தாரு. அந்த மாதிரி தான் எழுதுவீங்க? ஆமா, அந்த மாதிரி தான் எழுதுறது. அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவம் இருக்குது. அதை நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எங்களோட மாட்டு தொழுத்தில் வேலை பார்க்குற பையனுக்கு சர்ச்சில் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணப்பல. அப்போ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் குரூப் சர்ச்சில் இருக்குது. CWA CMAன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கேத்தலிக் மென் அசோசியேஷன், கேத்தலிக் விமன் அசோசியேஷன். ஸோ இந்த அசோசியேஷன்ல இருந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எங்கள் டாக்டர்ஸ் முதல் கொண்டு அவங்க கார் எல்லாம் கொடுத்து அப்படியே மெஜஸ்டிக்காக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தனித்தனி காரில் அவ்வளோ பெரிய, இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பிராடோ த பிக்கஸ்ட் வெஹிக்கிள் ஹியர். அதை தவிர இன்னமும் ஒன்று இருக்குது. இந்த 2 வெஹிக்கிளில் தான் அவங்க 2 பேரையும் தனித்தனியாக வச்சு நல்லா காரை டெக்கரேட் பண்ணி, அது அவங்களோட வெஹிக்கிளே கிடையாது. அதுவும் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜில் அவங்க இருக்கிறாங்க. அங்கேருந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து இவங்களே ஃபியூல்லாம் போட்டு அந்த பையனுக்கு ரொம்ப செலவு வைக்காமல் அப்படி பண்ணாங்க. சூப்பர். நல்ல ஒரு இது ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண, சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவங்க முடிவு எடுத்ததுனால இவங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ நல்லா. இப்போதான் ரீசெண்டாக தான் அந்த மேரேஜ் லாஸ்ட் மந்த் தான் நடந்தது. நாங்களும் சிஸ்டர்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த வில்லேஜ் மக்கள் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம பையன் வந்து படிக்காத பையன் இப்படி ஒரு சின்ன வேலை தான் செய்யணும் இருந்தாலும் அவனை அப்படி ஒரு பெரிய ஒரு இதில் இது பண்ணி கூட்டிகிட்டு வந்து பெரிய விஷயமா. சிஸ்டர், நீங்கள் இந்த 4 வருஷம் இங்கே வேலை செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய பணித்தளத்தில் வேலை செய்கிற இடத்துல என்ன வேலை செய்கிறீங்க, அப்புறம் அதோடைய அனுபவங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நாங்கள் வந்து 2022 வந்திருந்தோம் ஃபாதர். நாங்கள் வந்துட்டு பிறகு என்னுடைய சுப்பீரியர் வந்து எனக்கு வந்து ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜாக கொடுத்துருக்காங்க. மருந்தகத்தில் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நர்ஸ். ஓகே. நர்ஸாக இருந்துக்கிட்டு ஃபார்மசிஸ்டாக வந்து மோரலஸ் மெடிசின்ஸ் வந்து நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் பிராண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட்டு. அவங்க ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வந்து பார்க்கும்போது என்னோடய டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து 4 பேர் இருக்காங்க என்னுடைய ஸ்டாஃப்ஸு. அவங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் ஏதாவது பிராண்டு ஏதாவது மாற்றி வாங்கினாலும், ஏதாவது வாங்க போகிறனாலும், புதுசாக வாங்க போகிறனாலும் அவங்கள்ட்ட நான் அட்வைஸ் கேட்பேன். இந்த பிராண்டு ஓகேவா, இது போல் டாக்டர் வித்தவுட் டாக்டர்ஸ் பர்மிஷனோட நான் எந்த மெடிசின்ஸ் வாங்க மாட்டோம். அப்படி வந்து வாங்கினாலும் இதை போல் இந்த மெடிசின்ஸ் நான் இந்த டாக்டருக்காக வாங்கியிருக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் நான் ஏதாவது சஜஷன் சொல்லியிருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒப்பீனியனில் கொடுக்குறது. இப்போ இந்த மருந்து நான் வாங்க போகிறேன் நல்ல பிராண்டா அப்படின்னு நான் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த பிராண்டு வாங்கல, இந்த பிராண்டு வேண்டாம், அந்த பிராண்டு வாங்குங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவம் வந்து என்னோட அதிகமாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்படி இருந்த பட்சத்தில் வந்து இப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு பையன் வந்தாங்க. அவங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அக்கௌண்டபிள்லேருந்து என்கிட்ட வந்து பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரீனல் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் வந்து சின்ன வயசு தான். அவங்களை பார்த்தோம்னா, சிஸ்டர் எனக்கு இதை போல் இந்த மெடிசின்ஸ் எனக்கு வேணும், எனக்கு வந்து மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து சென்ட் பேட்ரிக் பேரிஷ்லேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, இது போல் செக் கொடுத்துருக்காங்க ஒரு 2100க்கு எனக்கு இது போல் மெடிசின்ஸ் வாங்கணும்னு சொல்லும்போது அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எப்படி பேரிஷ்லேருந்து வந்து 2 லட்சம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற கேட்கும்போது அப்போ நான் விசாரித்தேன், எப்படி வந்து இது வந்து இந்த ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து பேரிஷ் சண்டே மாஸில் போயிட்டு இது போல் சொல்லியிருக்காங்க, இது போல் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்னால் வந்து வேலைக்கும் போக முடியல. ஏன்னா டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பாடி ரொம்ப வீக்னஸ் ஆகும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சாப்பிட்ணும், சாப்பாடு இல்லைன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாயிடும். அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து பேரிஷில் போயிட்டு பேரிஷ் பிரிஸ்ட்டை பேசுனதுனால அவங்களுக்கு வந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு காரம்பே வச்சாங்க. அப்போ
பேரிஷ் மக்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 லட்சத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் மெடிசின்ஸ் வாங்கி கொடுத்தேன். அப்போ வந்து அது வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எப்படி வந்து பேரிஷில் வந்து மக்கள்லாம் வந்து இப்படி வந்துலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? அது வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் கூட. அதே வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்துச்சு ஹெல்ப் பண்ணுறதுக்கும். சரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபாதர் சிஸ்டர், இந்த இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க கென்யாவில், உங்களுக்கு மறக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு அனுபவம் என்ன சொல்லுங்களேன்? மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் அனுபவம் சொல்கிறேன். இட் வாஸ் இன் 2012 December 24th. இட் வாஸ் கிறிஸ்மஸ் டைம். ப்ரிப்பரேஷன் ஃபார் கிறிஸ்மஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் இருந்தது. அதனால் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது. அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த சிஸ்டருமே டூரிங் தட் வீக்கில் நாங்கள் வந்து ஸ்டாஃபுங்களுக்கு வந்து ரிகலெக்ஷன் மாதிரி அரேஞ்ச் எப்போவுமே பண்ணுவோம். பிஃபோர் கிறிஸ்மஸ் அண்ட் பிஃபோர் ஈஸ்டர் we always organize for 1 day recollection for the staffs in the hospital. ஸோ அப்படி ஒரு தியானம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி நடந்து அதனால் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். அப்புறம் சப்போஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் இருந்ததுனால பிஸியாக இருந்ததுனால போக முடியாமல் போயிடுச்சு. நான் வந்து ப்ரீவியஸ் டே அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்லலாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அக்கௌண்ட் இன்சார்ஜ் சிஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டுட்டு பைக்கா என் கூட வரையா, நான் வந்து பேங்க்குக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் ஓபிடியில் தான் சிஸ்டர் இருக்கிறேன், நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவங்க கான்வென்ட்லேருந்து அங்கே வர்றாங்க. என் கையில் அந்த நீடில் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாலும் அப்படியே எடுத்துட்டு நீடில் பாக்ஸோடய போயிட்டேன் நான் வண்டியில். அப்படியே போய் வண்டியில் உட்காந்துட்டு சிஸ்டர் பாயிண்ட் சொன்னாங்க, காசு கொஞ்சம் நிறையா இருக்குமா, அதனால் கொஞ்சம் எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்காங்களே. எப்போவுமே அவங்க தனியாக தான் போகிறவங்க, அன்றைக்கி வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வர்றப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு ரவுண்ட் அபவுட்டில் அவர் லேடி ஸ்டாச்சுவோட இருக்குது. மாதா ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, முன்னாடி வந்து அது கிடையாது. அங்கே வந்து ஒரு பாம் ட்ரீ இருக்கும், அவ்வளோதான். இட் வாஸ் ஒரு பாத்துவே பாரு அப்படின்னா பார்க்கிங் ஏரியா மாதிரி மக்களுக்கு வச்சுருந்தாங்க. அங்கே தான் எங்களோட வெஹிக்கிளுமே நிப்பாட்டோம். அப்போ முன்னாடி இப்போ வந்து எங்கள் கான்வென்ட் பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். அப்போ அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து ஏறி அந்த கேட்டு பார்த்தீங்க இல்லையா, அந்த கேட்டு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இப்படி தான் பேசிட்டு 2 பேரும் போயிட்டுருக்குறோம். திடீர்னு ஒரு சத்தம், நாங்கள் கவனிக்கல ஃப்ரெண்டில் என்ன நடக்குதுன்னு. 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கிறோம். எங்களோட பிக்கப் அது வந்து 2 பேர் பைக்கில் வந்தவங்க ஸ்ட்ரெயிட்டாக கன்சல்ட் பண்ணிட்டாங்க. பகலில் இட் இஸ் அரௌண்ட் 9:30 AM இந்த மார்னிங். 9:30 இந்த மார்னிங். ஸோ ஆமாம், அது வந்து அந்த விண்டோவில் வந்து பட்டு சைடு வழியாக டிரைவரோட சீட் வழியாக அப்படி உள்ளே போய் அது அவரோட டோரில் வந்து இறங்கிடுச்சு. அப்போ இவன் டிரைவர் டக்குன்னு வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டாப்புல. சிஸ்டர் பக்கம் வந்து ஒருத்தர் வந்தாப்புல, அப்புறம் என்னோட பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து என் பக்கத்தில் நிற்கிறவங்க தான் கன் பெரிய, அது என்ன சொல்லுவாங்க, AK-47 அதுதான் வச்சுட்டு என் பக்கத்தில் நிற்கிறாப்புல, பெரிய கண்ணு. எனக்கா நான் இப்படி குனிஞ்சிட்டேன், இப்படி தான் இருக்கிறேன் நான் பைக்கில், நான் இப்படி தான் உட்காந்துட்டாண்டவரை, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலப்பான்னு. எங்கள் சிஸ்டர் பக்கம் வந்தவன் அவங்ககிட்ட கேட்குறாங்க, உன்னோட பேக்கை கொடுன்னு. பேக் வந்து 2 பேருக்கு இடையில தான், இப்படி பேக்கில் தான் சிஸ்டர் எல்லாம் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 9 lakhs சிஸ்டர்.